ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாம இன்னைக்கு பார்க்க போகிற மொபைல் வீடியோ பார்த்தீங்கன்னா நார்சோ 30 ப்ரோ. எஸ், ரியல்மி அவங்க தரப்புலேருந்து நார்சோன்னு ஒரு பேர் வச்சு புதுசாக ஒரு சீரீஸை விட்டுட்டு இருக்காங்க. 10, 10A, 20, 20A, 20 ப்ரோ, 30 அந்த வகையில் இப்போ 30 ப்ரோன்னு விட்டுருக்காங்க. அந்த நார்சோ 30 ப்ரோ பற்றி தான் நம்ம அன்பாக்சிங், ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க, சட்டு போட்டு நேரத்தை கடக்காம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். REALME NARZO, REALME NARZO, REALME NARZO PRO. I got REALME NARZO, REALME NARZO, REALME NARZO, REALME NARZO, REALME NARZO. இப்போ நம்ம இந்த மொபைலோட பாக்ஸை பற்றி பார்த்துடலாம். இதோட பாக்ஸை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நார்சோன் கொட்டை எழுத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா நார்சோ 30 ப்ரோ 5Gன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஒரு 5G மொபைல். அது மட்டும் இல்லாமல் டுவல் 5G சிம் சப்போர்ட் இருக்க ஒரு மொபைல். அண்ட் இந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா டைமென்சிட்டி 800U 5G ப்ராசஸர், 120Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே, 30 வாட்ஸ் டாட் சார்ஜர், 5000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் AI ட்ரிபிள் கேமரா. இந்த மாதிரி இந்த போனோட இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட சார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.188 வாட் பெர் கிலோகிராம் பெர் ஹெட்டுக்கும் 0.758 வாட் பெர் கிலோகிராம் பெர் பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், முக்கியமாக இது ஒரு மேட் இன் இந்தியா ஃபோன். ஸோ அவ்வளோதாங்க பாக்ஸ் வெளியே. இப்போ பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். புக்லெஸ் ப்ளஸ் டிபிகேஸ் கொடுத்துருக்காங்க. டிபிகேஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க நல்லா தான் இருக்கும். அண்ட் போக போக அது எல்லோ கலரில் மாறிடும். அது எப்பவும் போல தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 30 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்றதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. எஸ், அவ்வளவுதாங்க இந்த பாக்ஸோட கண்டென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வாங்க இந்த மொபைலோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பிளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல டிசைன், கலர் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். இதோட டிசைன் பார்த்தோம்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளேனா கொடுத்துருக்காங்க. அதாவது டிசைன் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல, நார்மல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட கலர்ஸ்னு பார்த்தோம்னா 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பிளேட் சில்வர் அண்ட் ஸ்வாட் பிளாக்னு 2 டைப் ஆஃப் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா டீசெண்டா கொடுத்துருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. அண்ட் இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா சாலிடா பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதோட கலர், டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல டிசைன், கலர் அண்ட் பில்ட் குவாலிட்டி தவிர வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதிலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை அட்டாச் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டவுன்ல பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ல பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hzக்கான அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 180Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 1080x2400 ஃபுல் HD ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதோட பிரைட்னஸ் பார்த்தோம்னா 600 nits கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U 5G ப்ராசஸர்னு ஒரு புது வகையான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் CPU பார்த்தீங்கன்னா ஆக்டோகர் 7 nm கொடுத்துருக்காங்க. GPU பார்த்தீங்கன்னா ஆமாலி G57 கொடுத்துருக்காங்க. அண்ட் OSன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி UI கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி சீக்கிரமாகவே ரியல்மி UI 2.0 அப்டேட் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான மேசிவான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதோட கேமரா டைப் பற்றி பார்த்துடலாம். இதோட கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பச்சரோட. அண்ட் நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f2.3 அப்பச்சரோட. இதோட வைட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 119 டிகிரிக்கான வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பச்சரோட. அண்ட் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.1 அப்பச்சரில். அண்ட் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் டைப் பற்றி பார்த்துடலாம். இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 64GB இன்டர்னலோட, இன்னொன்று 8GB RAM அண்ட் 128GB இன்டர்னலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேம் டைப்னு பார்த்தோன்னா LPDDR4Xன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோம் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் கேமராவோட ஃபோட்டோகிராஃபிக் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரியர் கேமராவோட ஃபோட்டோகிராஃபிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 48 மெகா பிக்சல் மோட், சூப்பர் நைட் ஸ்கோப் மோட், நைட் ஃபில்டர், குரோமா பூஸ்ட், பேனோராமிக் வியூ, எக்ஸ்பர்ட்,
டைம் லேப்ஸ், HDR, அல்ட்ரா வைட், அல்ட்ரா மேக்ரோ, AI சீன் ரெகக்னைசேஷன், AI பியூட்டி, ஃபில்டர், ஸ்லோ மோஷன் அண்ட் ஃபைனலி பொக்கே எஃபெக்ட் கண்ட்ரோல். அண்ட் இதோட வீடியோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் UIS வீடியோ ஸ்டெபிலைசேஷன், சப்போர்ட் UIS மேக்ஸ் வீடியோ ஸ்டெபிலைசேஷன், சப்போர்ட் 4K by 30 frame per second வீடியோ ரெக்கார்டிங், சப்போர்ட் 180 pixel by 30 or 60 frame per second வீடியோ ரெக்கார்டிங், சப்போர்ட் 720 pixel 30 or 60 frame per second வீடியோ ரெக்கார்டிங், சப்போர்ட் 180 pixel by 120 frame per second ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங், சப்போர்ட் 720 pixel by 240 frame per second ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங். அண்ட் இதோட செல்ஃபி கேமராவோட ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட், டைம் லேப்ஸ், பேனோரமிக் வியூ, AI பியூட்டி மோட், HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், ஃபில்டர், சூப்பர் நைட் ஸ்கோப் மோட், பொக்கே எஃபெக்ட் கண்ட்ரோல். அண்ட் இதோட வீடியோ ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் UIS வீடியோ ஸ்டெபிலைசேஷன், சப்போர்ட் 1080 pixel by 30 frame per second வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் சப்போர்ட் 720 pixel by 30 frame per second வீடியோ ரெக்கார்டிங். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றிலாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 17,000, இன்னொன்று வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. ஒரு 17,000 20,000 கொடுக்கும்போது இன்னும் டிசைன் கொஞ்சம் கூடுதலாக அழகாக கொடுத்துருக்கலாமோன்னு என்னோட கருத்து. அண்ட் கலர் கூட கொஞ்சம் டிசைன் மாதிரி இன்னும் அழகாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி இது குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இதோட டிசைன் அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் லுக்கில் தான் இருக்குது. ஒரு 17,000 20,000 செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வருதுன்னா கண்டிப்பாக அதோட எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். அந்த வகையில் தான் நான் சொன்னேன். அண்ட் இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்கனால நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதே மாதிரி கேமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என் கையில் மொபைல் இல்லை, ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்னால் தெளிவாக சொல்ல முடியல. உங்களே யாராச்சும் நார்சோ 30 Pro வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட சார்ஜிங் அண்ட் பேட்டரி டைப் பார்த்தோன்னா 5000 mAh கொடுத்துருக்கனால கண்டிப்பாக 1 day ஃபுல்லாக நிற்கும். அண்ட் 30 watts டாட் சார்ஜர் கொடுத்துருக்கனால 0 to 100% 65 minutes ஏறிடும். அண்ட் இதோட பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 100%லேருந்து 5% வரைக்கும் 34 hours வரைக்கும் ஸ்டாண்ட் பை நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேலன்ஸ் இருக்க 5%குள்ளே நம்ம 81 minutes, அதாவது 81 நிமிஷத்துக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேட்டரி வந்து நிற்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக 5000 mAh 30 watts டாட் சார்ஜர் கொடுத்துருக்கனால ஃபுல்ஃபில்டாக இருக்குது. அண்டு ஃபைனலாக கேமரான்னு பார்த்தோன்னா கேமராவில் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் எனக்கு பர்சனலாக இந்த செக்மெண்ட்டில், அதாவது ஒரு 17,000 20,000 செக்மெண்ட்டில் ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களேன்னு தான் தோணுது. பிகாஸ் 2 MP மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 செக்மெண்ட்லேயே வருது. இவங்க ஒரு 17,000 20,000 செக்மெண்ட் வைக்கும் போது இந்த 2 MP மேக்ரோ லென்ஸ் தேவையான்னு தோணுது. நான் போன வீடியோ ரியல்மி 6 Proவில் சொன்ன மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பவர் பட்டனோட அட்டாச் பண்ணுறதுனால கை தவறி அதில் பட்டால் கூட விரல் தவறி அதில் பட்டால் கூட வைப்ரேட் ஆகுது. மறுபடியும் அகைன் அதிலே படும்போது ஃபோன் லாக் ஆயிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி தரப்புலேருந்து இதை கொஞ்சம் பார்த்து மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. அவ்வளோதாங்க. ஓவராலாக இந்த மொபைலை பற்றி சொல்லணுன்னா மொபைலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் ரேஞ்சை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். அண்ட் ஃபைனலாக உங்களே யாராச்சும் ரியல்மி நார்சோ 30 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு புது மொபைல் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.